ஹாய், டுடே என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது. அதை லைட்டாக டேப் பண்ணி எடுத்துகிறேன். இந்த டேம் ஸ்கின்னோட தான் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணுவேன். இந்த ஜெல் இது வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஜெல் வந்துட்டு ஒரு ஜெல் பேஸில் இருக்கும். இதை மாய்ஸ்சரைசராக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இதை வந்து ஒரு சீரம் பேஸில் யூஸ் பண்ணுவேன். இந்த டேப் ஸ்கின்னில் வந்துட்டு லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிப்பேன். நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுற ஒரே ஜெல் இது தான். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஷைன், ஒரு க்ளோ தெரியும். நான் வந்து எடுத்தோடனே வந்துட்டு வேறு எந்த ஒரு சீரம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதை தான் சீரம் பேஸில் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே ஒரு 2 இயர்ஸாகவே நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஆக்னே நான் வந்து முக்கியமாக சொல்லணும்னா நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். பட் அப்படி இருக்கிற எனக்கே வந்துட்டு இது நல்லா ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அது வெட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் பிரைட்னிங் சீரம் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்குதா அப்படின்னு தெரியல. பட் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இது வந்து பில்கிரிம்ஸோட ஆல்ஃபா புரோட்டன் அண்ட் விட்டமின் சி பிரைட்னிங் சீரம். இதை வந்து நான் அரௌண்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய 4th பாட்டில்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது. இதோட ஸ்மெல் வந்து அமேசிங்காக இருக்கும். ஒரு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மெல்காகவே நான் அந்த சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இல்லை, ஒரு 4 ட்ராப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அப்படியே அழுத்தி யூஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே டேப் பண்ண மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த லைட்டாக ஐப்ரோக்கும் கண்ணுக்கும் கீழே லைட்டாக யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அங்கே விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் கண்ணில் பற்றக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக அப்படியே கழுத்துக்கும் நான் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் அது ட்ரை ஆகுது. எப்போதுமே ஃபேன் போட்டு நான் வந்து இது வந்து ட்ரை பண்ணுவேன். பட் இப்போ ஃபேன் போட்டோன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். அதனால நான் கையிலேயே ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெயின், அதாவது ஒரு கேம் சேஞ்சர், அதுக்கப்புறம் பிளா 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 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். மாற்றி நிறைய சன்ஸ்க்ரீன் பார்த்துருக்கேன். பட் எனக்கு எதுவுமே ஒத்துக்காது. இந்த சன்ஸ்க்ரீன் தான் ஒத்துக்கும். பிகாஸ் நான் ரொம்ப 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 சென்சிட்டிவ் ஸ்கின். நான் வந்து ஒரு ஸ்கின் கேரை பில்ட் பண்ணவே எனக்கு வந்து 4 இயர்ஸ் அரௌண்ட் ஆச்சு. பயங்கர சென்சிட்டிவ் ஸ்கின். ஏதாவது அப்படின்னு பட்டாலே அந்த இடம் ரெட் ஆகிடும். அதாவது ஒரு ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லுவாங்களா, மஞ்சள், அது எனக்கு ஒத்துக்காது. இந்த இடத்துல பட்டோன்னே மஞ்சள் கலரில் இந்த இடத்துல மஞ்சள் இருக்கும். இந்த பக்கத்து வந்துட்டு எனக்கு வந்து சிவப்பு கலரில் இருக்கும். என்னென்னு பார்த்தா மஞ்சள் ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த ஸ்கின் கேரில் லாஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் 4 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் 2 ஃபிங்கர் அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஃபேஸ்க்கு அது எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்து அக்கார்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் சரியாக போயிடும். நான் அதை முக்கியமாக கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அங்கே தான் நம்மளுக்கு வந்து வெயில் வந்து படாதுன்னு நினைப்போம். ஆனால் அங்கே பட்டு கருவளையம் விழுந்துடும். நம்ம பார்க்குற ஃபோனுக்கெல்லாம் நிறைய கருவளையம் விழுவும். ஸோ வந்து கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே அப்படின்னு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா ஈட்டாக திருட்டுத்தனமாக லிப்ஸ்க்கு போடுவேன். ஏன்னா லிப்ஸ் ரொம்ப கருப்பாகிட்டே இருக்குது. அதனால் அதுக்கும் போடுவேன். அப்படி போட்டு இப்படி தேய்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நான் வந்து ஒரு 20 ஸ்டெப்பு 30 ஸ்டெப்லாம் வச்சுக்கல. ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் அவ்வளோதான். எப்போவுமே ரெகுலராக இதை நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை மாற்ற மாட்டேன். இவ்வளோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின்குள்ளே போயிடுச்சு எல்லாமே. இதான் என்னோடய ஸ்கின், ரியல் ஸ்கின். எந்த ஒரு ஃபில்ட்ரு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதான் என்னோடய ரியல் ஸ்கின். ஸ்கின்குள்ளே போய் மர்ஜ் ஆயிடுச்சு. எல்லாம் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கின்குள்ளே. இனிமேல் மதியானம் இல்லை சாயந்தரம் தான் இதை ரிமூவ் பண்ணுவேன். இதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ தான் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான், நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸில் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் சொல்லுவாங்க, நீங்களே எல்லாமே பண்ணிவிடுங்க. ஓகேவா? லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நீங்களே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, நீங்களே எல்லாமே பண்ணிடுங்க. நான் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்துட்டு யூனிவர்ஸாக நம்மளுக்கு கொடுக்குற பிளெஸிங்ஸ் தான் நிரந்தரமாக இருக்கும். பண்ணிடுங்க. டாட்டா.